கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வார்த்தைப்படுவதாக. இந்த நாளிலுமா கூட ஐஎம் த டோர் என்ற சேனல் மூலிமா மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன். இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தோடு நம்ம இந்த நாளை ஆரம்பிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கடைசி பாகத்தை வாசிக்கிறேன். நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்கிறேன். கர்த்தர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மளை சிநேகிதர் என்கிறார். ஏன்னு சொன்னாக்கா, ஒரு குருக்கிட்ட நம்மளால் பேச முடியாது, ஒரு எஜமான்கிட்ட பேச முடியாது. ஆனால் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். அதனால நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பண்ணுவோம், நம்ம எதையுமே மறைக்க மாட்டோம். ஃப்ரெண்டுக்கிட்ட ஓப்பனாக பேசுவோம். ஏன்னா வீட்டில் அப்பா அம்மா திட்டினாலையும் இல்லை அக்கா தங்கச்சிக்கு ஏதாவது சொன்னாலையும் மற்றவங்கக்கிட்ட போய் சொன்னாக்கா அக்கா தானே தங்கச்சி தானே போன்வாங்க. ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் நம்ம மனபாரெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும்தான் பயப்படாத நல்லா தைரியமாக பேசுவோம். இதை இயேசு கிறிஸ்து ஏன் நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னா, அவருக்கு என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா, அவர் பிதா கிட்ட எல்லாத்தையும் சகலத்தையும் பெற்றிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. அதனால நீங்கள் என்னை சிநேகிக்கும் போது நான் என் பிதா கிட்ட பெற்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்ற அர்த்தத்தில் நான் உங்களை என்ன பண்ணுறேன், சிநேகிதராக ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை நான் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லுவோம், என் குறையெல்லாம் இப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குது, பண குறைவு எதுவாக இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கிட்ட ஓப்பனாக பேசுவோம்ல. அந்த மாதிரி இயேசுக்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், நம்ம குடும்ப காரியமாகட்டும், நம்ம பர்சனல் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக சொல்லிவிட்டு அவர்கிட்ட பிதாக்கிட்டக்கு பெற்றிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம கொடுக்கத்தான் அவர் காத்து நிற்கிறாரு. அதனால தான் நான் உங்களை என் ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு இடத்துல அதே ஏசாயா 41:8 வசனத்தில் சொல்கிறாரு, என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அப்போ பார்த்தீங்களா, ஆபிரகாம் யாருக்கு, பிதாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்தார், அவங்க சந்ததியாக நம்ம. அப்போ இயேசு கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரெண்டாக இருக்கிறோம். அதனால நம்ம வீட்டில் என்ன குறைபாடு என்ன நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தால் கூட, மேலே வசதி இல்லையா, இல்லை குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையா, வியாதியா, எது வந்தாலும் ஓப்பனாக போய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும். எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கூட வழி இல்லை, நீ தானாக்கா கண்டிப்பாக ஃப்ரெண்டு உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுவான். ஏன்னா உயிர் கொடுப்பான்னு தோழன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அது போல் உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றுவோன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனையும் கொடுத்துருக்கிறார். நம்மளை அவர் ஃப்ரெண்டாக ஏற்றுன்னு இருக்கிறதுனால அவர் ஜீவனை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால நம்ம இயேசுவோட எந்த மறைவும் இல்லாதபடிக்கு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம குறைகளெல்லாம் கர்த்தத்தாமே நிறைவாக்கும்படியாக இந்த நேரத்தில் ஒரு சிறு அடியை பாடிட்டு ஜெபத்தை முடிக்கலாம். உம்மை அப்பான்னு சொன்னால் தூக்கி சுமக்கிறீர், உம்மை அம்மான்னு சொன்னால் உணவு தருகிறீர், உன்னை அண்ணன்னு சொன்னால் கூட இருக்கிறீர், உன்னை நண்பன்னு சொன்னால் உண்மையாயிருக்கிறீர், உம்மை அப்பான்னு சொன்னா தூக்கி சுமக்கிறீர், உம்மை அம்மான்னு சொன்னா உணவு கொடுக்கிறீர், உன்னை அண்ணன்னு சொன்னா கூட இருக்கிறீர், உன்னை நண்பன்னு சொன்னா உண்மையாயிருக்கிறீர், உம்மை அப்பான்னு சொன்னா தூக்கி சுமக்கிறீர். பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. அப்பாவாக்குறாரு, அம்மாவாக்குறாரு, அண்ணனாக்குறாரு, நண்பனாக்குறாரு. அதனால நம்ம குறைகளெல்லாம் இயேசுவிடம் சொல்லுவோம். கர்த்தத்தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த வசனத்தோடு கூட உங்களோடு இடைப்பட்டு இந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்ய கூட ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான அந்த நாளுக்காய் நன்றி துதிக்கிற சோத்தரிக்கிறோம். கேட்ட வசனத்தின் பிரகாரமாய் நாங்கள் ஆபிரகாமின் உமது சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியாகவும் இயேசு கிறிஸ்துவின் நண்பராகவும் இருக்கிறபடி நாள் கூட ராச்சனே, எங்களுடைய குறைபாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளே எங்களை ஆண்டவரே மகிமையினால் நிறைவாக்கி கொடுக்க முடியாது செபிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த கிருபையில கருத்துக்களை எங்களை தாழ்த்தி படிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் தாமே முழு பொறுப்படுத்த ஆட்கொள்ளுங்க.